விசுவாசத்தோடு நம்ம இந்த பிப்ரவரிக்குள்ள பிரவேசிப்போம். கர்த்தர் இந்த மாதத்துக்குரிய ஒரு புதிய கிருபைகள், புதிய பலனை நமக்கு தருவார். With belief in our hearts, we will enter into this February because God will give us new grace and new strength. Amen. கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட ஒரு சுருக்கமான செய்தியை பகிர்ந்துட்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். I want to share with you the promise on the basis of the word that God has given in my heart, and then I want to pray for you. இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் இருக்கிறார். Jesus Christ is present among us. Amen. அவர் ஜீவனுள்ள தேவன். And he is a living God. அவர் நம்மளோடு பேசுகிற ஆண்டவர். He is a God who speaks to us. ஹல்லேலூயா. ஏசாயா 62வது அதிகாரம் 2வது வசனம். The promise verse is in Isaiah chapter 62 and verse 2. The Gentiles shall see your righteousness, and all kings your glory. You shall be called by a new name, which the mouth of the Lord will name. Amen, amen, amen. Hallelujah. ஏசாயா 62:2 ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். Amen. இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிறார். God wants to speak to us through this promise verse. ஜாதிகள் நம்முடைய நீதியையும் சகல ராஜாக்களும் நம்முடைய மகிமையும் காண்பார்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். God wants to promise us that the Gentiles shall see your righteousness and all kings your glory. இந்த வசனத்தோட பிற்பகுதி சொல்கிறது கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். And the Bible in the latter half of this verse it says God will give you a new name and you will be called by that name. ஆண்டவர் நமக்கு ஒரு புது நாமத்தை ஒரு வாக்கு பண்ணுகிறார். God promises as a new name for us. Amen. Hallelujah. கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். The mouth of the Lord will tell us that you will be called by a new name. இந்த வசனத்தின் பிற்பகுதியிலிருந்து உங்களோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share the message with you from this latter half of this verse. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு புது நாமத்தால் நம்மளை அழைக்க விரும்புகிறார். God desires that he wants to call each one of us with a new name. வேதத்தில் அநேக இடங்களிலே கர்த்தர் சிலருக்கு பெயரை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு பெயரை மாற்றி இருக்கிறார். Many places in the Bible you will notice that God has given a new name to people and he's also changed the names of people in the Bible. ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கும் பொழுது அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று முதலிலே பெயர் கொடுக்கிறார். God gave a name to Abraham and he says at the first time you will name the son Isaac. Hallelujah. இது போல கர்த்தர் அநேக இடங்களிலே சில பிள்ளைகளுக்கு பெயர் அவரே கொடுத்திருக்கிறார். And many places you will see that God himself names the names of children. அதுபோல சில இடங்களிலே பெயரை மாற்றி இருக்கிறார். யாக்கோபின் பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றி இருக்கிறார். And there are other places you will notice that God had changed the names of people. An example would be he changed the name of Jacob to Israel. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் இப்படி செய்யும் பொழுது and every time he does this அதற்கு பின்பாக ஒரு நோக்கம் இருந்தது. and there is a purpose behind that. ஒரு பெயரை கொடுப்பதற்கு ஒரு அர்த்தம் இருந்தது. There was a purpose and a reason behind why he gave a certain name. ஒரு பெயரை மாற்றுவதற்கு ஒரு அர்த்தம் இருந்தது. and there is a meaning behind why he changes a certain name. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் அதற்கு பின்பாக இருந்தது. and there was a spiritual meaning behind each of those names. இந்த மாசத்திலே கூட நமக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது புது நாமத்தால் நம்மளை அழைக்க விரும்புகிறார். and even this month when he wants to give us this promise verse he wants to call us by a new name. நீங்க லிட்டரலா அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புது பெயரை கொடுக்க போகிறார் என்ற அர்த்தமாகும். literally if you take it in the meaning which means to say that he will give you a new name that you will be called by. ஆனா நான் அந்த அர்த்தத்துல உங்களோட பேச விரும்பல. ஒரு இதற்கு பின்பாக ஒரு ஆவிக்குரிய ரீதியில கர்த்தர் நமக்கு ஒரு புது நாமத்தை கொடுத்து அழைக்க விரும்புகிறார். but I'm not talking about the literally changing your name, but in the spiritual sense God will give you a spiritual name by which he will call you. Amen. Amen. Hallelujah. ஆண்டவரா உங்களுக்கு ஒரு பேரை மாத்த சொன்னாதான் நீங்க மாத்தணுமே ஒழிய அப்படியே இந்த வசனத்தை எடுத்து லிட்டரலா எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் இந்த மாச பேரை மாத்த வேண்டியதாயிடும். If we have to literally take the word of God and change, then each one of us will have to change our name. And we don't have to do that. ஆண்டவருடைய நோக்கம் அதில்ல. ஒரு ஆவிக்குரிய ரீதியில சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அவர் அழைக்க விரும்புகிறார். But the purpose of God is not that. He wants to call us into a spiritual realm where he will name us by a certain name and call us. வேதத்துல சில இடங்களிலே கர்த்தர் கொடுத்த பெயரை வைத்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I'm going to share with you the word this morning based on some of the names in the Bible. முதலாவது ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Firstly, it speaks about Abraham. Genesis chapter 17 verses 4 and 5. ஆதியாகமம் 17 4-5 வசனங்கள். Amen. வாசிக்கலாம் நம்ம.
Genesis 17, The 4 Bible and 5. says, "As for me, behold, my covenant is with you, and you shall be a father of many nations. No longer shall your name be Abraham, but your name shall be Abraham, for I have made you a father of many nations." ஆமென். இந்த இடத்துல Amen. சொல்லப்படுகிறது, நான் உன்னோட பண்ணுகிறேன் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அடுத்த வசனம் 5வது வசனம் சொல்கிறது, இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிராம் என்கிற ஒரு பெயரை நான் ஆபிரகாம் என்று மாற்றுகிறேன் என்கிறார். And you would see in this context that God says that I will change your name from Abram to Abraham. அல்லேலூயா. நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு கா உள்ள வந்திருக்கு. And if you see, the extra is there are a couple of letters that have been introduced. ஆனா அதுக்கு தமிழ்ல ஒரே ஒரு லெட்டர் தான். In Tamil, it's only one letter that's been ஆனா அதுக்கு introduced. பின்பாக நிறைய ஒரு ஆவிக்குரிய ரகசியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். But behind that introduction of those letters there's many spiritual meanings that God is revealing. அவர் சொல்லுகிறார், எதற்காக இப்படி மாற்றுகிறேன் என்றால் உன்னை நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்தினபடியால் நீ இவ்வாறு அழைக்கப்படுவாய். And God also gives us the reason why he changes the name to Abraham, for I have made you a father of many nations. இந்த மாற்றம் அவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. And this change in the name brought about a great change in the life of Abraham. அவனை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினார். God made him a father to many nations. நீங்க அந்த நேரத்துல பாத்தீங்க என்றால் அவருக்கு இஸ்மவேல் பிறந்திருந்த சமயம். And if you look at the life of Abraham at that point in life, only Ishmael was born to him. இஸ்மவேல் பிறந்த பிறகும் கர்த்தர் அவனை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் பார்க்காமல் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையான ஈசாக்கு வர வேண்டியதாக இருந்தது. God gave the name Abraham, although that he will be father of many nations. Even though he had Ishmael, he had a spiritual sense in which he had to be called until the time Isaac was born. நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக இப்படிப்பட்ட மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். God wants to bring about certain promises in our lives, and he wants to introduce such change. Amen. கர்த்தர் வாக்கு பண்ணின பிள்ளை ஈசாக்கு. The promised son of God, a son for Abraham, was Isaac. அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கொண்டு வருவதற்கு முன்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். Even before he brings his son Isaac, he brings about a change in the life of Abraham. Amen. எதற்காக ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மளை ஒரு புது நாமத்தினால் அழைக்க விரும்புகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில சில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற விரும்புகிறார். The reason why he wants to call us by a new name in this month is because he wants to fulfill certain promises in our lives. Amen. இந்த ஒரு வாக்குத்தத்தம், இந்த ஒரு மாற்றம், இந்த ஒரு பெயர் மாற்றம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 3 வித்தியாசமான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. This change in name in Abraham brought about 3 changes or blessings in his life. முதலாவது அவர் கொண்டு வந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம். The first blessing that came to Abraham was by the name Abraham. நீங்க 6வது வசனத்துல பாருங்க. And if you read in verse 6, Genesis chapter 17 verse 6, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். Amen. I will make you exceedingly fruitful, I will make nations of you, and kings shall come from you. எப்படிப்பட்ட மாற்றம்? What kind of a change is this? பலுக பண்ணுகிற மாற்றம், பெருக பண்ணுகிற And மாற்றம். it is a change that will be exceedingly fruitful. ஜாதிகளை உண்டாக்குகிற ஒரு மாற்றம். And it's a change that will make many nations. ராஜாக்களை தோன்ற பண்ணுகிற ஒரு மாற்றம். It is a change that will bring about kings shall come. யாருடைய வாழ்க்கையில இருந்து? In whose life? From whose life? ஆபிராம் என்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆபிரகாமாய் மாற்றி இதை கொண்டு வருவேன் என்கிறார். And whose life did this change come? In the life of Abraham, whose name would be changed to Abraham. Amen. Hallelujah. Amen. விசுவாசிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் என்கிறார். When at a point in time in life when he can't even believe, God tells Abraham that I will bring about this change. உங்க மூலமா உங்களிடத்திலிருந்து பிரசிடென்ட்ஸ் வருவாங்க, உங்களிடத்திலிருந்து மினிஸ்டர்ஸ் வருவாங்கன்னா நம்ப முடியுமா? Would you believe if somebody had to say, out of you will come ministers, out of you will come kings? நம்மளோட பேக்ரவுண்டை தான் பார்ப்போம். We quickly look at our background. என் ஃபேமிலில யாருமே அது மாதிரி இல்ல. In my family there's nobody like that. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த காலகட்டத்துல ஒரு ராஜாவும் தோன்றல.
in that point in time, there were no kings in the life during the time of Abraham. ஒரு நேஷனும் தோன்றல. There were no nations that were formed. ஆனா ஆண்டவர் சொல்றார், இது மாதிரி செய்ய போறதுனால நான் உன்னை புது நாமத்தால் அழைக்க விரும்புகிறேன். Because I'm going to change and bring about this change, I will give you a new name. Amen. Hallelujah. இது ஆபிரகாமுக்கு என்று ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை பேசினார். God had spoken this promise only for Abraham. அடுத்த வசனத்துல பாத்தீங்க என்றால், And if you further go down into the next verse, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறார். and he speaks this blessing even towards the descendants of Abraham. உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கு நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். He says in verse 7, I will establish my covenant between me and you and your descendants after you in their generation for an everlasting covenant to be God to you and your descendants after you. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற ஒரு மாற்றம் அவனுடைய குடும்பத்துக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் ஒரு இம்பாக்டை உண்டு பண்ற என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says that the change that I'm bringing about in your life, Abraham, it's not only a change in your life but in the descendants and generations to come. Amen. Amen. ஒரு சாதாரண பெயர் மாற்றத்துக்கு பின்பாக எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். See it, how much God embeds behind a small change of a name. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். God promises an exceeding fruitfulness towards Abraham. Hallelujah. தலைமுறை தலைமுறையாக நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்கிறார். He says generation after generation, descendants about all the descendants I will make an everlasting covenant. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். He gave a promise to Abraham and a அவனுடைய blessing. தலைமுறை தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். But he also gave a promise and a blessing to his generations that will come. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரதேசியாய் தங்கி இருக்கிற இந்த இடத்தை உனக்கு நித்திய சுதந்திரமாய் கொடுப்பேன் என்கிறார். And further he goes on, God gives a promise to Abraham saying, also I give to you and your descendants after you the land in which you are a stranger, all the land of Canaan as an everlasting possession. ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். He also pronounces a worldly blessing. இதை நித்திய சுதந்திரமாய் உனக்கு கொடுப்பேன். He says for an everlasting possession I will give you. அடுத்து இந்த முந்தின வசனத்துல அவர் சொல்லுகிறார், 7வது வசனத்துல சொல்லுகிறார், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நான் தேவனாய் இருக்கும்படி இந்த மாற்றங்களை கொண்டு வருவேன். And if you look at the prior verse in verse 7 latter half, it says, for an everlasting God to be for you and the descendants after you, I will bring about this change. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, It was not only a worldly kind of blessing. பரதேசியாய் தங்குகிற ஒரு தேசத்தை சுதந்திரமாய் கொடுப்பது மாத்திரமல்ல, It was not only giving us a possession in the land that he was staying as a stranger. ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய நான் உனக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொல்ல விரும்புகிறார். But he wants to tell him in the spiritual realm that I will be your everlasting God. கர்த்தர் நமக்கு தேவனாய் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். It is a blessing to have our God as our savior. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. The Bible says that those who have lifted up, those who have received him as God are blessed. Amen. ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வெளியில போனார்களோ, திரும்ப கர்த்தர் அவர்களை மீட்டுக் கொள்ளும்போது சொல்லுகிற காரியம், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். Every time the Israelites, the children of Israel, had run away from God, he continuously reiterates the point that I will be their God and they will be my children. கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்க விரும்புகிறார். God desires that he will be our God. Amen. நம்மளை அவருடைய ஜனமாய் வைத்திருக்க விரும்புகிறார். And he desires that we would be his children. கர்த்தர் நமக்கு தெய்வமாய் இருந்தால், When he is our God, நம்ம பரதேசியாய் இருக்கிற தேசம் நமக்கு சுதந்திரமாய் மாறும். then even as we are strangers in the land that we live in, it will become a possession for us. Amen. Hallelujah. Amen. Amen. இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து உற்சாகப்படுத்த விரும்புகிறார். நான் உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன். God wants to look at each and every one of you and encourage you, saying that I will be your God. நீ என்னுடைய ஜனமாய் இருக்கிறாய். And you will be my children. Amen. Amen. வாயை திறந்து சொல்லுவீங்களா, நான் கர்த்தருடைய ஜனம். Would you open up your mouth and tell him that I am a child of God. நான் கர்த்தருடைய ஜனம். We are children of God. அவர் என்னுடைய தேவன். And he is our God. இதை எப்படி ஏற்படுத்துகிறாரா? See how he forms this. நித்திய உடன்படிக்கையாக. And he keeps this by an everlasting covenant. Amen. இதுல மாற்றமே இல்லப்பான்றார்.
He says there will never be a change in this நீ covenant. என்னுடைய மகன் என்பதுல மாற்றமே கிடையாது. There is no change in that you will be my நீ son. என்னுடைய மகள் என்பதுல மாற்றமே கிடையாது. There will be no change that you will be my daughter. ஹல்லேலூயா. Hallelujah. ஆபிரகாம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுவதற்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு நித்திய உடன்படிக்கை வைத்திருந்தார். There was an everlasting covenant that he had kept and reserved for the change in the name from Abram to Abraham. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல நீ பரதேசியாய் தங்குற இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். God tells him, I will give you this land as a possession where you are living as a stranger. கர்த்தர் எதற்காக இப்படிப்பட்ட எல்லா மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டும்? Why does God have to bring about all these changes? அவனுடைய பொசிஷனை மாற்றுவதற்காக. So that he will change the position of Abraham. ஆமென். Amen. நீ இனிமேலும் பரதேசி என்று அழைக்கப்பட மாட்டாய். You will no longer be called a stranger. ஹல்லேலூயா. நித்திய தேவனுடைய சந்ததி என்று அழைக்கப்படுவாய். You will be called the child of an everlasting God. ஆமென். ஹல்லேலூயா. ராஜாக்கள் உன்னிடத்திலிருந்து தோன்றுவார்கள். Kings will come out of you. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். You will be called as a father of nations. Amen. You will be Amen, called amen. as a father of kings. Hallelujah. Amen. No more stranger. Amen. Hallelujah. Amen. Hallelujah. This place will be your inheritance. Amen. Amen. The Amen. generation will be your inheritance. Amen. Hallelujah. Amen. Amen. More than everything, I will be your God. Amen. And you will be Amen. my son. You will be Amen. my daughter. Hallelujah. What a great privilege. Amen. Hallelujah. God Thank you. wants to give you that assurance one more time to you in this month of February. Hallelujah. Jesus. You will Thank be a you. son of God. You will be a daughter of God. Hallelujah. Thank you. You will inherit the land which God has promised you. Thank Whatever you. the Thank you, promises God. God Thank has promised you, you will inherit every promises. Amen. Amen. That is Amen. the reason God wants to call you with a new name. Amen. Hallelujah. உங்களை ஆபிரகாம் என்று உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து அழைக்க விரும்புகிறார். He God wants to look at each and every one of you and say, you are Abraham. Hallelujah. அப்படின்ற என்ன அர்த்தம்? What does that mean? நீ பெருகுவாய். That you will exceedingly நீ increase. பெருகுவாய். You will increase. நீ பெருகுவாய். You will increase. Amen. Why you are Abraham? Because you are going to multiply. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Why you are Abraham? You are a son of God. You are a daughter of God. Amen. 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 You are a generation of God. That's why God wants to call you as Abraham. Amen. Whether you are a male or female, God wants to see you and call you with a new name, Abraham. Hallelujah. The kings will come out of you. Amen. Amen. Hallelujah. Amen. Okay. Second thing. First Kings chapter 18 verse 30 and 31. First one is Abraham. The second one is Israel. Amen. 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 First one is Abraham, second one is Israel. இரண்டாவதாக இஸ்ரவேல் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30-31 வசனங்கள். Amen. Amen. The Bible says in chapter 18 verse 30 and 31, Then Elijah said to the people, Come near to me. So all the people came near to him. And he repaired the altar of the Lord that was broken down. And Elijah took 12 stones, according to the number of the tribes of the sons of Jacob, to whom the word of the Lord came, saying, Israel shall be your name. Amen. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் என்ற பெயர் உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி ஒரு பலிபீடத்துக்கு எலியா பெயரிடுகிறார். You would notice here that Elijah builds an altar and he gives the name of that altar to be Israel. எலியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. Elijah was a prophet of God. இதே அதிகாரத்துல பின்னாடி சில வசனங்கள் தள்ளி பார்த்தீங்கன்னா எலியா சொல்வார் இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நான் செய்தேன். And you would read further down in this chapter that Elijah says that I have done all of these things according to the word of God. அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படியே பலிபீடத்துக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு பெயரை இடுகிறார். Which also means to say that according to the will of God, I have named this altar Israel. Amen. ஒரு பலிபீடத்துக்கு ஒரு பெயரை புது பெயரை கர்த்தர் கொடுக்கிறார். God gives a new name to the new altar that was being built. இந்த பலிபீடம் எப்படிப்பட்டதா இருந்தது? What kind of a state was this altar? இடிந்து போய் கிடந்தது. It was broken in ruins. Amen. ஒரு நம்பிக்கை இல்லாமல் கடந்தது. It was in a state where there was no belief in it. யார் வந்து எடுத்து கட்டுவார்கள் என்ற ஒரு அறிகுறி இல்லாமல் இடிந்து போன நிலைமையில் இருந்த ஒரு பலிபீடம். There was not even a sign that somebody will come and build the ruins of that altar. ஹல்லேலூயா. ஆனா இந்த பலிபீடத்துக்கு ஒரு புது நாமம் கொடுக்கப்படுகிறது. But there is a new name that has been given to that altar. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். எப்படிப்பட்ட பெயர் கொடுக்கப்பட்டது? And what kind of a name was given to that altar? இஸ்ரவேல் என்ற பெயர் It was கொடுக்கப்பட்டது. given the name Israel. ஆமென்.
ஒரு புது நாமத்தினால் கர்த்தர் நம்மளை அழைக்க விரும்புகிறார். God wants to call us by a new name. இந்த பலிபீடத்தை போல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இடிந்து போன நிலைமையில் இருக்கலாம் அல்லது இடிந்து போவது போல இருக்கலாம். It could be it's likely that our life is a resemblance of this altar, that we are destroyed or in the state of being destroyed. ஆனா கர்த்தர் ஒரு புது நாமத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். உனக்கு இஸ்ரவேல் என்ற பெயர் இருப்பதாக. But God wants to give us, each one of us, a new name, and that the name will be Israel. எதற்காக இந்த பலிபீடத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது? Why was it that he gave such a name Israel to that altar? Verse 32 பாத்தீங்க என்றால், If you read verse 32, it says, 1 Kings chapter 18 verse 32 says, கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினார். Then with the stones he built an altar in the name of the Lord. இந்த இஸ்ரவேல் என்கிற பலிபீடம் கர்த்தருடைய நாமத்துக்கென்று கட்டப்பட்ட பலிபீடம். This altar was built in the name of the Lord and given the name Israel. எப்படிப்பட்ட மாற்றம் இந்த பலிபீடத்துக்கு வருகிறது பாருங்கள். See what kind of a change comes to this altar. இடிந்து போன பலிபீடம், It is a altar in ruins. இப்பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கென்று மாறுகிறது. But the altar changes to the name of the Lord. Amen. Amen. எதற்காக ஆண்டவர் நம்மளை இஸ்ரவேல் என்று அழைக்க விரும்புகிறார்? Why does he want to call each one of us Israel? இடிந்து போய் கிடக்கிற உன் வாழ்க்கை, The broken life that you have, என் நாமத்துக்கென்று மாறும். it will change to stand in the name of Jesus. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் See பாருங்க. what kind of a blessing it is. Amen. Hallelujah. கர்த்தர் இஸ்ரவேல் அழைக்கும்போது When God calls that you Israel, ஆண்டவர் சொல்லுங்க, நீ என் நாமத்துக்குரியவன். you belong to my name. No more distraction, no more destroyment in your life, Amen. Amen. no more demolishing in your life. Amen. Only you will be built up Hallelujah. for my name's sake. Amen. 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 Because you are the altar, you will be called Israel, you belong to me, you will be for me. Amen. What a great blessing. Hallelujah. Amen. ஒரு Amen. சின்ன மாற்றம் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு A வருகிறது. small change brings about a great blessing. அடுத்து 37வது வசனம் பாருங்க. And if you verse further 37, roll in verse 1 ராஜாக்கள் 18:37, கர்த்தரே தேவன் என்று விளங்க பண்ணும் என்று சொன்னார். Hallelujah. He says that this people may know that you are the Lord God. அப்பொழுது அங்க ஒரு பெரிய சேலஞ்ச் பாகால் தீர்க்கதரிசிக்கும் இஸ்ரவேலுக்கும் இருந்தது. There was a big challenge at that point in time between Israel and the prophets of Baal. எலியா சொல்கிறார், இந்த பலிபீடம் தான் கர்த்தரே தெய்வம் என்பதை விளங்க பண்ண போகிறது. And Elijah says that this altar would reveal that God alone is God. Amen. இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய நாமத்தை விளங்க பண்ணுவதாய் இருக்கும். Amen. Your life, which will be called as Israel, will be one to reveal the name of God. இடிந்து போன பலிபீடம், It is a broken altar. கர்த்தருடைய நாமத்துக்கென்று மாறியது. It has changed into the name of God. இடிந்து போன பலிபீடம், It is a broken altar. கர்த்தருடைய நாமத்தை விளங்க பண்ணுவதாய், கர்த்தரே தேவன் என்று விளங்க பண்ணுவதாய் மாறியது. It changed into revealing the name of God. அதே 37வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய இருதயத்தை மாற்றினார் என்பதற்கு அடையாளமாக அந்த பலிபீடம் நின்றது. But God also further says in verse 37 that God had changed that place, that he had turned their hearts back to him. அதே வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான். கர்த்தர் நம்மளை கேட்டருளுவதற்கு அடையாளமாக அந்த பலிபீடம், இஸ்ரவேல் என்னும் பலிபீடம் நின்றது. And in that same verse you would notice that, hear me, O Lord, hear me, and that altar stood as a testimony that God hears. Amen. Amen. எதற்காக ஆண்டவர் உங்களை என்னை இஸ்ரவேல் அழைக்க விரும்புகிறார்? Why does God wants to call you and I Israel? உன்னை கேட்டருளுவேன். That he would hear you. Amen. நீ சொல்லுவதை நான் கேட்பேன். I will hear what you have to say. நீ அக்கினியை கேட்டால் அக்கினியை அனுப்புவதற்கு நான் கேட்டு அதற்கு மறு உத்தரவு கொடுப்பேன். If you want fire to come down, then I will hear you and I will respond by sending fire. Amen. Hallelujah. Hallelujah. When God answers your prayer or when God hears you, it will be a great blessing. Hallelujah. It will bring changes. Amen. That's why God said you will be called as Israel. Amen. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கூப்பிட்ட உடனே கர்த்தர் அக்கினியை அனுப்பினார். The Bible says even as prophet Elijah had called, he immediately sent fire from heaven. அந்த இடிஞ்சு போன பலிபீடம்,
It was a ruined altar. இஸ்ரவேல் என்ற பெயரை பெற்றவுடனே When it received the name as Israel, கர்த்தருடைய அக்கினியை பெற்றது. it also received the fire of God. ஆமென். Amen. எதற்காக ஆண்டவர் உங்களை என்ன இஸ்ரவேல் அழைக்க விரும்புகிறார்? Why does God wants to call you and I Israel? இனிமேலும் உன் வாழ்க்கை இடிந்து போன வாழ்க்கை அல்ல. Your life will no longer be in ruins. கர்த்தருடைய அக்கினியை பெறுகிற வாழ்க்கையா உன் வாழ்க்கை இருக்கும். Your life will change to be one that receives the fire from God. ஆமென். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய அக்கினியை பெற்றுக்கொள்கிற ஒரு மாதமாய் இருக்கும். This entire month will be one that you will receive the fire of God. இந்த கர்த்தருடைய அக்கினி அந்த பலிபீடத்துல இறங்கின உடனே When the fire of God descended upon that altar, எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்களாம். the Bible says that all the people around that altar started to say, God alone is God himself. ஆமென். உங்களுடைய பலிபீடத்துல ஒரு அக்கினி இறங்கும் பொழுது, When fire comes upon your life as an அல்லது altar, உங்களுடைய வாழ்க்கையில அக்கினி இறங்கும் பொழுது, or when a fire comes into your life, கர்த்தரே தெய்வம் என்பதை ஜனங்கள் உங்க மூலமா அறிந்து கொள்வார்கள். people will come to know that God alone is God from your own life. ஆமென். இடிந்து போன பலிபீடம் It is a broken altar, இன்னைக்கு கர்த்தருடைய அக்கினியை பெற்றுக்கொண்டிருக்கிற பலிபீடமாய் மாறிவிட்டதே. but the altar had changed into one that receives the fire of God. இந்த மாற்றத்துக்கு காரணம் கர்த்தரே தெய்வம். And the reason behind this change is God himself. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். உங்களை கர்த்தர் எப்படி அழைக்க விரும்புகிறார்? How does God want to call you? இஸ்ரவேல் என்று அழைக்க He wants to விரும்புகிறார். call you Israel. இனிமேலும் நீ இடிந்து போன பலிபீடம் அல்ல. You no longer will be an altar in ruins. எழும்பு எனக்காக இருப்பாய், என்னுடைய அக்கினியை பெற்றுக்கொள்வாய். You will rise up, you will stand for me, and you will receive a fire from me. ஆமென். Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe in this சொல்லுங்க. word? I am a Israel. Would you tell yourself, I am Israel? I am a Abraham. I am Abraham. ஆமென். Amen. எதற்காக இந்த புது நாமத்தினால சொல்லி அழைக்க விரும்புகிறார்? Why does he want to give you a new name and call you? ஆபிரகாம் என்பதற்கு பெருகுவாய். Abraham means that you will be exceedingly fruitful. ஆமென். இஸ்ரவேல் என்பதற்கு நீ கட்டப்படுவாய். For Israel, he says, you will be built up. ஆமென். இஸ்ரேல் என்பதற்கு லிட்ரல் மீனிங் வந்து பிரின்ஸ் ஆஃப் த லார்ட். ஆமென். ராஜாவின் கர்த்தரின் பிரபு. The literal meaning behind the word Israel is that you will be that you are the prince of God. Amen. Prince of God. But here, relevant to this message, that means you will be built up. Amen. நீ Amen. கட்டப்படுவாய். Amen. 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 எதற்காக இஸ்ரேல் அழைக்க விரும்புகிறார்? Why does he want to call you Israel? நீ கட்டப்படுவாய். That you will be built நீ up. இடிஞ்சு போன நிலைமையில இருக்க You மாட்டாய். will not be in a ruined state. இப்படிப்பட்ட மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் I என்று will ஆண்டவர் bring சொல்ல about such விரும்புகிறார். kind of a change, and that's what he wants to tell you. எத்தனை பேர் சந்தோஷமா How இருக்கு? many of you are happy this morning? கடைசியாக இன்னொரு நாமம் Lastly, one more name. கேபா. Cable. கேபா. Cephas. Cephas. John chapter 1 verse 42. John chapter 1 verse 42. யோவான் 1வது அதிகாரம் 42வது வசனம். Amen. ம். Amen. 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 அந்திரேயா ஆண்ட்ரூ பேதுருவை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தபோது இயேசு பேதுருவின் பெயரை மாற்றுகிறார். You would notice here when Andrew introduces Peter to Jesus, he changes his name Cephas. நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமாம். Jesus said, you are the Simon, the son of Jonah. You shall be called Cephas, which is translated as stone. பேதுரு என்பதற்கு பாறை என்ற அர்த்தமாம். What it means it is translated as stone. ஆமென். கல் என்பது அல்லது ஒரு பாறை என்பது உறுதித்தன்மையை குறிக்கிறது. When you look at a stone, it resembles a firmness. ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், இதுவரைக்கும் நீ சீமோன், இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தேன்னு தெரியாது, ஆனா இனிமேல் நீ ஒரு பாறை போல உறுதியா இருப்பாய். ஆமென். God wants to tell him that you may have been different, but from now on going forward you will be like a stone which is firm. எதற்காக பேதுருவை ஒரு பாறையை போல மாற்ற விரும்பினார்? Why did God want to change Peter to be like a stone? பேதுருவோட வாழ்க்கையில ஒரு உன்னதமான நோக்கத்தை வைத்திருந்தார். Because God had a divine purpose in the life of Peter. Matthew chapter 16ல 17 to 19 நமக்கு வாசிக்க நேரம் இல்லை. மத்தேயு 16வது அதிகாரம் 17 முதல் 19 வசனம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உன்னிடத்தில் கொடுப்பேன், பாதாளம் அதை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். In Matthew chapter 16, 17 and 18 he says, on this rock I will build my church and hell will not
prevail over it. Amen. Hallelujah. அவனுடைய வாழ்க்கை குறித்து உன்னத நோக்கம் வைத்திருந்தபடினாலே, Because he had a divine plan and a purpose towards the life of Peter. அவனை பாறையாக மாற்ற விரும்பினார். ஒரு கல்லை போல உறுதிப்படுத்த விரும்பினார். He wanted to make him firm, like to be like a stone. நம்மளை எதற்கு கேபா என்று அழைக்க விரும்புகிறார்? Why does he want to call us Cephas? நம்மளை உறுதிப்படுத்த விரும்புகிறார். So that he would make us like a stone. Amen. நம்ம அசைக்கப்படுவது அவருடைய சித்தம் அல்ல. It is not his will that we would be shaken. நம்ம உறுதியாய் இருப்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. It is his will that we would be steadfast and be like a stone. எந்த ஒரு காரியமும் உங்களை அசைப்பது அவருடைய சித்தம் அல்ல. It is not his will that nothing would shake your life. Amen. உங்களை உறுதிப்படுத்த விரும்புகிறார். He wants to strengthen and make you firm. பேதுருவை அநேக சந்தர்ப்பங்களில் அவர் மாற்றிக்கொண்டே வந்தார். Many situations you would see that he had been continually working in the life of Peter to change him. ஒருமுறை அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்து 2 படகு நிறைய மீனை பிடிக்க உதவி செய்தார். You would notice that he did a big miracle in the life of Peter, that he was able to catch fish which was 2 boats full. உடனே பேதுரு சொன்னான், பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும், நான் தகுதி இல்லை என்று சொன்னான். And you would notice that Peter responded to Jesus saying, I'm a sinful man, I'm not worthy of you, you should leave. அந்த பாவி என்கிற நிலைமையிலிருந்து அவனை மாற்றி என்னை பின்பற்றி வா என்று மாற்றினார். He changed his life from the time that he could say that he was a sinner to a point where he would say, I am a follower. Amen. Hallelujah. Amen. அவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக மாற்றத்தை கொண்டு வந்தார். God brought about a change in the life of Peter. அந்த ஃபிஷ்க்காக தான் நைட் ஃபுல்லா கஷ்டப்பட்டான். And it was for catching that fish that he toiled all night long. ஆனா அவ்வளோ ஃபிஷ் கிடைச்ச பிறகு, but after he had caught so much fish, அவனுடைய இருதயம் அந்த ஃபிஷ் மேல போகாதபடி கர்த்தரை பின்பற்றி செல்லும்படியாக இருதயத்தை மாற்றினார். He changed the heart of Peter that he would not go after the fish that he had caught, but after him who had given him life. Amen. அவனுடைய விசுவாசம் தள்ளாடிய பொழுதெல்லாம் கர்த்தர் சொன்னார், நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். Every time his faith was shaken, God says to Peter, I was praying for you. Amen. இன்டைரக்டா என்ன சொன்னாரு? நீ பேதுரு, நீ கல், நீ ஒரு பாறை, உன் விசுவாசம் தள்ளாடக்கூடாது, நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். Indirectly, God was sending a message to Peter saying, you are stone, you should be firm, you should not be shaken. Amen. Amen. பேதுருக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னார். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். Jesus said to Peter, I will pray for you that your faith will not be shaken. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேவா என்று அழைக்க விரும்புகிறார். God wants to look at us and call us Cephas. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does that mean? நீ உறுதிப்படுவாய். Which means to say that you will be made firm. Amen. மூன்று விதங்கள்ல கர்த்தர் நம்மளை இந்த மாதத்துல அழைக்க There are விரும்புகிறார். 3 ways by which God wants to call us. ஆபிரகாம், Abraham, இஸ்ரேல், கேபா, Cephas. Amen. Amen. முதல்ல பெருகுவாய். ஆபிரகாம் என்றால் பெருகுவாய், இஸ்ரவேல் என்றால் நீ கட்டப்படுவாய், கேபா என்றால் நீ உறுதிப்படுவாய். Firstly, with Abraham he says you will be exceedingly fruitful. With Israel he says I will build you up. With Cephas he says I will make you firm like a stone. Amen. நீ அசைக்கப்படுவதில்லை. You will not be shaken. எந்த காரியமும் உன்னை அசைக்காது. Nothing will shake you. எழுந்து நிப்போமா? Shall we stand together? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? Would you commit yourself to ஆண்டவரை God? உற்சாகப்படுத்த God விரும்புகிறார். wants to encourage you. ஹalleluya. Hallelujah. நீ கர்த்தருடைய நாமத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன். You are one who has been chosen to stand in the name of Jesus. நீ கர்த்தருடைய நாமத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவள். You have been chosen, daughter, to carry the name of God. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Would you thank the Lord? கர்த்தர் சொல்லுகிற புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். You will be called by the new name of that God has given you. புதிய நல்ல மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். God will bring about good changes in your life. இடிந்து போன வாழ்க்கையா அல்ல, கட்டி எழுப்பப்படுகிற ஒரு பலிபீடமாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். Not as a ruined place, but your life will change to be one that has been built as an altar for God. ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. Let your hand even now touch your children. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. And you will bless all your children. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் ஆபிரகாம், இஸ்ரவேல், கேபா என்று நீர் அழைக்கிறதுக்காக நன்றி. I thank you that you look at each one of them and say you're Abraham, you're Israel, you're Cephas. நீ பெருகுவாய், நீ கட்டப்படுவாய், நீ உறுதிப்படுவாய்.
You will be built up, you will be exceedingly fruitful, you will be made firm and not shaken. ராஜாக்கள் உன்னிடத்திலிருந்து தோன்றுவார்கள். Kings will come out of you. நீ இனிமேலும் பரதேசி அல்ல. You no longer will be a stranger. நான் உன்னுடைய தேவனாயிருப்பேன் என்று நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறேன். I have made an everlasting covenant that I will be a God of yours forever. Hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Bless your people according this promise of God. Hallelujah. Let them increase more and more in Jesus' name. Amen. Hallelujah. Let them have the promised child Isaac in their life in Jesus' name. Amen. Whatever the promises, whatever the prophecy is spoken in your children's life, let it come to pass in this month in Jesus' name. Hallelujah. I pronounce your blessings over them in Jesus' name. They are Abraham, they are Israel, they are Cephas in Jesus' name. Hallelujah. Rabba gadarene makarana masandalabo ushandala gadarene mama இடிந்து போன பலிபீடத்தை கர்த்தருடைய கரமே கட்டி எழுப்பும். The altar that stands ruined, it is only God who will build it up and raise it. கர்த்தருடைய கரமே உன் வாழ்க்கை கட்டி எழுப்பும். It is the hand of God that will build your life and raise it up. கர்த்தருடைய வாய் உன்னை இஸ்ரவேல் என்று அழைக்கும். It is the mouth of God which will call your name as Israel. இடிஞ்சு போய் கிடக்கிற உன் வாழ்க்கை எழுந்து கம்பீரமாய் நின்று கர்த்தருடைய அக்கினியும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளும். Life that you think is ruined will be built up by God, and it will receive the anointing and the fire of God. இயேசுவின் நாமத்தினாலே இதை சுதந்தரிக்கிறோம். And in the name of Jesus we inherit that blessing. நான் அறிக்கை பண்ண விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் பெருகுவேன், இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டப்படுவேன், இயேசுவின் நாமத்தினாலே நான் உறுதிப்படுவேன் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். Lord, I want to confess this morning saying that I will be exceedingly fruitful and increase. I will be strengthened to be firm like a stone, and I will be built up. நீங்க எல்லாரும் வாய் திறந்து இதை அறிக்கை பண்ணுங்க. Even now open up your mouth and you start to confess கர்த்தருடைய பிரசன்னத்துல அறிக்கை பண்ணுங்க. Confess it in the presence of God. ஸ்ட்ரீமிங்ல பார்க்கறவங்க இதை விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. And all those who are watching through streaming in faith confess this word. சொல்லுங்க, நான் பெருகுவேன். Tell him that you will increase. நான் கட்டி எழுப்பப்படுவேன். I will be built up. நான் உறுதிப்படுவேன். I will be made firm, not be shaken. ஆண்டவரே, இந்த வாக்கு, இந்த உறுதியை, இந்த விசுவாச அறிக்கை நீங்க கேட்டீங்க. Lord, thank you for hearing our confession of faith. இது அப்படியே நடப்பதாக. Even now let it become as we have spoken. இயேசுவின் மூலம் பிதாவே. And in the name of Jesus. Amen. Amen. அன்றைய திருவிருந்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். Father, prepare us for your holy communion. உம்முடைய இரத்தத்துக்காக, உம்முடைய சரீரத்துக்காக நன்றி. Lord, we thank you for your bread and the blood. நன்றி ஸ்தோத்திரத்தோடு இதில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். Lord, we with praise in our mouth we participate in this. உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகம் கிடைப்பதாக. Let your children receive the healing that they need. உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் இறங்கி வருவதாக. Let your children receive all the blessings that you have reserved for them. இந்த பிப்ரவரி மாதம் அன்றே இந்த மூன்று நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிற மாதமாய் இருக்கட்டும். Let this month of February be a month that they receive these three blessings that we have discussed. புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் சொன்னீங்க. You told that we will be called by a new name. புது காரியங்களை நீ செய்ய போகிறக்காக நன்றி. We thank you that you are going to do new things in our lives. சுதந்தரித்துக் கொள்கிறோம். We inherit this promise. இயேசுவின் மூலம் பிதாவே. In Jesus' name, Father. Amen. Amen.